கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54 அதிகாரம் 4 வசனம். ஏசாயா 54:4. பயப்படாதே, நீ வெட்கப்படுவது இல்லை. நாணாதே, நீ இலச்சை அடைவது இல்லை. ஆமென். இந்த வசனத்தை மேலோட்டமாய் வாசித்தால் இது முற்றிலும் இஸ்ரவேலருக்கு சொல்லப்பட்டது. இந்த வசனத்தின் பின்னணியை கவனித்தால் அது வித்தியாசமான அர்த்தத்தை நமக்கு சொல்லுகிறது. இஸ்ரவேலின் அன்றைய நிலைமையை கொஞ்சம் குறித்து அப்படி பாருங்களேன். அது மிகுந்த பரிதாபத்துக்கு உரியதாய் இருந்தது. அந்த அதிகாரத்தில் இஸ்ரவேல் நாட்டை தேவன் சொல்லி அழைக்கும் சில வார்த்தைகளை நான் அப்படியே சொல்றேன், கவனிங்க. அதாவது இந்த அதிகாரம் இஸ்ரவேல் நாட்டை குறித்து தேவன் என்னெல்லாம் சொல்றாரு பாருங்களேன். பிள்ளை பெறாத மலடி, அநாத ஸ்திரீ, இது முதல் வசனத்திலேயே அவர் சொல்கிறார். வாலிபத்தின் வெட்கம், விதவை இருப்பின் நிந்தை என்று 4 வசனத்தில் சொல்றார். கைவிடப்பட்ட ஸ்திரீ, மனம் நொந்த ஸ்திரீ என்று 6 வசனத்தில் கூறுகிறார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது இஸ்ரவேல் தேசம் அப்படிங்கிறதை குறித்து அவர் சொல்லும்போது என்னென்ன வார்த்தைகள் பாருங்க. பிள்ளை பெறாத மலடி, அநாத ஸ்திரீ, விதவை இருப்பின் நிந்தை, கைவிடப்பட்ட ஸ்திரீ, மனம் நொந்த ஸ்திரீ. இந்த வார்த்தைகள் எதுவுமே சந்தோஷம் தருகிற வார்த்தைகள் இல்லை. இஸ்ரவேலரின் நிலைமை இப்படித்தான் இருந்தது. தேவன் தம்மை ஒரு கணவனைப் போலவும் இஸ்ரவேலை ஒரு மனைவியின் ஸ்தானத்திலும் வைத்து பார்க்கும்போது இஸ்ரவேலிடத்தில் ஒரு நன்மையையும் காணவில்லை. ஆனால் இஸ்ரவேலுக்கு இதை பற்றிய எந்த பார்வையும் இல்லை, எண்ணமும் இல்லை. அவர்கள் தேவனை தேவைக்காக மட்டுமே தேடிய ஜனமாக இருந்தார்கள். தேவனை தேடவில்லை, அவரை தன் நேசராக அறியவில்லை. தன்னுடைய தவறான நடக்கைகள் அவரை காயப்படுத்தும் அல்லது ஏமாற்றும் என்ற அறிவும் இல்லை. அவர் மாத்திரமே தன்னுடைய எல்லா உயர்வுக்கும் நன்மைகளுக்கும் காரணர் என்ற உணர்வும் இல்லை. இந்த நிலைமையில்தான் அவர் இந்த வார்த்தைகளை தருகிறார். இஸ்ரவேல் தேசம் தேவனை விட்டு தூரப்பட்டபடியினாலேயே இப்படிப்பட்ட நிலைமை என்று அறிந்த தேவன், அதனால் அவர்கள் அதிக வெட்கத்தை அனுபவிக்கிறார்கள் என்று அறிந்த தேவன் அவர்களுக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். நீ வெட்கப்படுவதில்லை என்று. ஒருவேளை எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்களில் யாராவது அதிக வெட்கத்தை, அவமானத்தை அனுபவிக்கிறீர்களா? அது உங்களால் தாங்க முடியாத சுமையாக இருக்கிறதா? ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து சொல்கிறார், நீ வெட்கப்படுவது இல்லை, பயப்படாதே என்று. உங்களை பார்த்து தான் இன்னைக்கு சொல்கிறார். யாரெல்லாம் வேதனையோடு, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு அவமானம் எனக்கு நேர்ந்துடுச்சே, நான் எவ்வளோ என் குடும்ப மனுஷால் மத்தியில் நான் இப்படி ஒரு அவமானத்தை, இப்படி ஒரு வெட்கத்தை அடையிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சேன்னு கவலையோடு இருக்கீங்களா? உங்களை பார்த்து தான் சொல்கிறார், பயப்படாதே, நீ வெட்கப்படுவது இல்லை. நாணாதே, நீ இலச்சை அடைவது இல்லை என்று. முதலாவது, நம்முடைய வெட்கம் அல்லது அவமானம் எதினால் வந்தது என்று கவனித்து பார்ப்பது நல்லது. நம்ம என்ன பண்ணோம், எதனால் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தது அப்படிங்கிறத முதல்ல நம்மை நாமே ஆராய்ந்து அறியணும்.
தேவனை விட்டு தூர செல்லும் போதோ அல்லது தேவன் நமக்கென்று வைத்திருக்கும் அவரின் சித்தத்தை விட்டு விலகும் போதோ அவமானங்கள் ஏற்படுகிறது. நாம் தேவனோடு இருக்கிறோம் என்றுதான் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் அவர் நமக்கென்று வைத்திருக்கும் திட்டத்தை விட்டு வேற எதையாவது செய்து கொண்டிருப்போம். இஸ்ரவேலர் தேவனோடு இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் தான் தேவன் என்ன சொன்னாரு? நீங்க என்னோட இருக்கவில்லை, உன் நேசரை விட்டு தூரம் போன ஸ்திரீயை போல் இருக்கிறாய் என்று சொன்னார். நம்முடைய நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல. அவருக்கு நல்லா தெரியும் நம்ம என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோன்னு. ஸோ நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு அவமானத்தையோ ஒரு வெட்கத்தையோ ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னா தயவு செய்து அது எதனால் அப்படிங்கிறத நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். தேவ சித்தமில்லாத காரியத்தை செய்கிறோமா, தேவனுடைய அருகாமையிலிருந்து நம்ம விலகி போயிட்டோமா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டோமா அப்படிங்கிறத நாம் யோசித்தோமே ஆனால் இந்த வெட்கம் என்னுடைய தவறினால தான் வந்தது, இந்த அவமானம் என்னுடைய மிஸ்டேக் தான் அப்படிங்கிறதை நம்மால் நாமே உணர்ந்து வருந்த முடியும். சரி, இஸ்ரவேலர் எதிலெல்லாம் அவமானத்தை வெட்கத்தை சந்தித்தார்கள் அப்படின்னு இந்த அதிகாரம் சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, முதலாவது நெருக்கம், விசாலம் இல்லை அல்லது எதிர்பார்த்த பெருக்கம் இல்லை. இது 2வது 3வது வசனங்கள்லேருந்து அறிந்து கொள்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்ட நிலைமை, உதவி அற்ற நிலை. இது 7வது வசனத்திலிருந்து தெரிந்து கொள்கிறோம். நிற்கக்கூட முடியாத அளவுக்கு வெள்ளங்கள் புரளும் நிலை. இது 9ஆம் வசனத்திலிருந்து அறிகிறோம். சிறுமை, பெருங்காற்றில் சிக்கிக் கொண்ட நிலை, தேற்றுவார் யாரும் இல்லாத நிலை. இது வசனம் 11. பிள்ளைகளால் வரும் நெருக்கம், சமாதானமற்ற நிலை. இது 13ஆம் வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிற காரியங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொடுமை, பயம், திகில், விரோதமாய் வருகிற கூட்டம், விரோதமாய் எழும்பும் ஆயுதம், நாவுகள். இதை 15 மற்றும் 17வது வசனங்கள்லிருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஒருவேளை நீங்களும் இவைகளுள் ஏதாவது ஒன்றில் வெட்கத்தை சந்தித்து கொண்டிருக்கலாம். வெளியே வர வழி தெரியாமல் குழம்பி போய் நிற்கலாம். அல்லது இதுதான் என் தலைவிதி என்று தீர்மானித்து திகைத்து போய் நிற்கலாம். உங்களை உற்சாகப்படுத்தும் சில குறிப்புகளை வேதத்தின் அடிப்படையிலிருந்து இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போறேன், கவனிங்க. இப்படி போன்ற நிர்பாக்கிய நிலைமையில் இருந்த மக்களைத்தான் தேவன் பேசி திடப்படுத்துகிறார். அவர் இஸ்ரவேலருக்கு என்ன ஆலோசனை கொடுத்தாருன்றதை பார்த்தோம்னா, அதையே நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த அவமானமோ வேதனையோ வெறுப்போ கஷ்டமோ நஷ்டமோ ஏற்படவே ஏற்படாது. முதலாவது நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? தேவனை உங்கள் நாயகராக அங்கீகரியுங்கள். அவரே உன் நேசர், அவரே உன் மணவாளன். அவர் இல்லாமல் நமக்கு ஒரு வாழ்க்கை இல்லை. இதை முதல்ல தீர்மானம் பண்ணுங்க. தேவைக்காக மாத்திரம் தேடப்படுகிறவர் அல்ல, அவரே நம் வாழ்வின் முக்கியமான நபர், கதாநாயகர். தேவையின் போது மாத்திரமல்ல, வாழ்வின் எல்லா நேரங்களிலும் அவரையே அண்டிக் கொள்வோம். அடுத்தது, அவருடைய கிருபையே உங்களுக்கு எல்லாவற்றையும் தந்தது என்பதை அங்கீகரியுங்கள். ஆசீர்வாதத்தின் பின் ஓடாமல் அதை நமக்கு தந்த கிருபையை நாடி தேடி ஓட வேண்டும். இஸ்ரவேலரின் அன்றைய சூழ்நிலையை வரிசையாக பார்த்தோம். அப்படி போன்ற மோசமான சூழ்நிலையிலும் அவர்களுக்கு நன்மைகளை தர தேவன் ஆயத்தமாயிருந்தார் என்றால் அது அவருடைய கிருபையே. இன்றைய கிறிஸ்தவத்தின் மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். ஆசீர்வாதங்கள் அல்ல, அவரின் கிருபையே நம்மை கவர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 3வது, அவரை கொண்டாடுங்கள் அல்லது அவரில் மகிழ்ந்து பாடுங்கள்.
உலகப் பொருட்களிலும் உறவுகளிலும் சந்தோஷம் காண்பதை விட அவரிடத்தில் நம் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அவரை, அவரின் பெயர்களை, அதாவது அவருடைய நாமங்களை கூறி ஆராதிப்பது, பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்லி ஆராதிப்பது ரொம்ப அவசியம். இன்று ஜெபிப்பதை விட, வேதம் வாசிப்பதை விட, அவரை ஆராதிப்பதை விட, சபைக்கு வருவதை விட, மற்ற உலக காரியங்களுக்கும், உலக உறவுகளுக்கும், உலக பழக்கங்களுக்கும், உலக பொருட்களுக்கும் கிறிஸ்தவர்கள் அடிமையாகி இருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கவனித்து மாற்றிவிடுங்கள். ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இவைகளை கவனித்து சரி செய்து கொள்ளுங்கள். அவரின் அளவில்லாத, மாறாத, நித்திய கிருபை நம் வெட்கத்தை எல்லாம் அகற்றி, வெட்கப்பட்ட அதே இடத்தில் நம்மை தலை நிமிர்ந்து நிற்கச் செய்யும். இதை விசுவாசிக்கிறீங்களா? சங்கீதம் 3:3 அப்படி வாசிக்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று. இதே விசுவாசத்தோடு நாமும் நம்முடைய ஆண்டவரின் பாதம் அமர்ந்து, அவரையே சார்ந்து, அவருடைய வார்த்தைகளை தினமும் வாசித்து தியானித்து அதன்படி நடப்போம். அவரே நாம் வெட்கப்பட்டு போகாதபடி காப்பதோடு நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ண செய்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.